நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஓட முதல் சுற்றில் லெவல் 2 தான் விளையாடி கொண்டிருக்கிறோம். இந்த லெவல் 2ல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் லெவல் 1 வந்து நேற்றோட சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவடைந்து விட்டது. அண்ட் 1000க்கு மேலான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. லெவல் 1 நீங்கள் வின் பண்ணிவிட்டு லெவல் 2க்கு போயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேலஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா லெவல் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே லெவல் 2 கூடயும் நீங்கள் வரலாம். இட் இஸ் நாட் டூ லேட். எப்போ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நிறையா பேர் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம லெவல் 2க்கு உண்டான சேலஞ்ச் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட கேள்வி பதிலாக கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த போக போக உங்களுக்கு அது தெளிவு ஏற்படும் போது தான் இன்னும் லெவல்ஸ்லாம் உங்களால் விளையாட முடியும். ஸோ லெவல் 1ல் வந்து நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ முதல் கொஷின் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, யோகா சேலஞ்ச் 15 டே யோகா சேலஞ்ச் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ செகண்ட் வீக்கில் நம்ம போயாச்சு. இந்த சேலஞ்ச் பண்ணிகிட்டே வந்து சைட் பை சைட் இந்த முதல் சுற்றும் விளையாடலாமா, லெவல் 1 த்ரூ வரப்போகிற லெவல்ஸ் எல்லாம் விளையாடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக விளையாடலாம். அதுக்காக தான் இந்த லெவல் 1 சிம்பிளாக வச்சுருக்கேன். வெறும் 5000 ஸ்டெப்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னாக்கா யோகா பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிடும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த 5000 ஸ்டெப்ஸ் பண்ணுறதுங்கிறது அபவ் அண்ட் பியாண்ட் உங்களோட ஆக்டிவிட்டி லெவலில் வந்து ஒரு லெவலுக்கு வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு சமானம். அதனால தான் லெவல் 1 சிம்பிளாக வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் யோகா சேலஞ்சிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த முதல் சுற்றுக்கான செவரல் லெவல்ஸ்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தீங்க? அண்ட் யோகா சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 15 டே யோகா சேலஞ்ச் வந்து வீக் 1 நிறைவடைந்து விட்டு வீக் 2க்கு போகிறோம். அண்ட் ஏற்கனவே நிறையா பேர் 1 கிலோ 2 கிலோ லூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. 2லேருந்து 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் கூடயும் லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைனா, நான் டெய்லி கம்யூனிட்டி டேப்பில் என்னோடய யோகாவை நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவடைந்து விட்டதுன்னு நான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அங்கே போய்ட்டு காமெண்ட் செக்ஷனை பாருங்கள். இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்பில் போய்ட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியல் பீப்புளோட ரியல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபேஸ்புக் குரூப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யோகா சேலஞ்ச் உங்கள் வாழ்க்கையே வந்து உங்களோட ஃபிட்னஸ் லெவலே மாற்றி அமைக்கக்கூடிய சேலஞ்சாக இருக்கலாம். ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் அதை ஒரு ட்ரை பண்ணுங்கள். வீக் 2 தான் ஓடிட்டுருக்கு. இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது ஓகேவா? ஸோ யோகா சேலஞ்ச் பற்றி நம்ம பேசியாச்சு. யோகா சேலஞ்ச் அண்ட் லெவல் 1 த்ரூ வரப்போகிற எல்லா லெவல்ஸையும் பேரலாக பண்ணலாமான்னா எஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை நான் கேட்குறேன் இல்லையா, லெவல் 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணும்போது 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு அப்புறம் என்ன டாஸ்க் சொல்கிறேனோ அதை நீங்கள் BMI நேற்று என்டர் பண்ணியிருந்தீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எங்கே ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் பதிவு பண்ணால் போதும். ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நீங்கள் இப்போலேருந்து அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வின்னருக்கு நம்ம செலக்ட் பண்ணும்போது அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களோட டே 1லேருந்து டே 25க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அப்போது நீங்கள் எனக்கு ப்ரூஃப் அனுப்பிச்சா போகிறோம். இப்போ வந்து வெறும் காமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டட்னு என்டர் பண்ணால் போகிறோம். ஓகேவா? அண்ட் நிறையா பேர் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம். பரவாயில்லை, உங்களுக்கு வந்து அது கட்டாயம் கிடையாது, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து உங்களோட ஸ்டெப்ஸ் ஆகட்டும், உங்களோட BMI கால்குலேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. பரவாயில்லை, பட் அது வந்து கட்டாயம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸ்புக் குரூப்லேயோ இல்லை அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் நான் போக மாட்டேன், எனக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட எந்தெந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லணும் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஸோ அது கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? அண்ட் தேர்ட் வந்து ஒரு நாள் நான் டைம் கொடுக்குறேன் இல்லையா ஒரு சேலஞ்சுக்கும். அது வந்து இந்தியன் வியூவர்ஸ் இருக்காங்க, US வியூவர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எப்போ முடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து இருந்து பார்த்தாலும் அந்த நாள் முடிவடைவதற்கு முன்னாடி, இப்போ நான் ஜூலை 3 வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்தியாவில் ஜூலை 3 முடியறதுக்குள்ளே இந்த லெவல் 2க்கான ஆக்டிவிட்டியை நீங்கள் முடிச்சாகணும். அதே மாதிரி நீங்கள் USAலேருந்து பார்க்குறீங்க இல்லை சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கண்ட்ரியோட அந்த டேட் இப்போ ஜூலை 3 அன்னைக்கு முடிவடைவதற்கு முன்னாடியே வந்து
இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் முடிச்சாகணும். ஸோ அதுதான் கணக்கு. அதனால 24 hours அந்த டேக்கான 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். அண்ட் இந்த அசைன்மெண்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். 5000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே வாக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது. ப்ளஸ் நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பதிவு பண்ணுறது, இந்த பிஎம்ஐ கேல்குலேட்டர் அதில் போய் பார்க்குறது உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால தான் 24 hours டைம் கொடுத்துருக்கேன். ஆனால் சில நிமிடங்களே உங்களால் பண்ண முடியும் இந்த சேலஞ்சை. ஸோ அது கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? எந்த டைட்டில் வேணால் நீங்கள் எந்த கண்ட்ரியில் நீங்கள் பார்க்குறீங்களோ பரவாயில்லை, அந்த கண்ட்ரிக்கான அந்த டே முடிவடைகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து காமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. ஸோ முக்கியமாக இந்த கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. யோகாவும் இதையும் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்கு, என்ன ஷேர் பண்ணும், எங்கே ஷேர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கான லெவல் 2க்கு இன்றைக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த கொஷின் இருக்கும். என்னென்னா, நான் வந்து இந்த கரண்ட் வெயிட் என்னோடது வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, 70 கிலோ 80 கிலோ 90 கிலோ இந்த ரேஞ்சில் இருக்கேன். ஆனால் நான் எவ்வளோ வெயிட் இருக்கணும், என் ஹைட்டுக்கு என் வெயிட்டுக்கு என் ஏஜுக்கு, வெயிட்டுக்கு இல்லை, என் ஹைட்டுக்கு என் ஏஜுக்கு நான் எவ்வளவு கிலோ இருக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், நம்மளோட ஆரோக்கியத்தின் அறிகுறி என்னன்னு லெவல் 1ல் பார்த்தோம். லெவல் 2ல் வந்து நம்ம வந்து அடைய விரும்பும் டார்கெட் வெயிட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஐடியல் வெயிட் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் வெயிட் அப்படிம்பாங்க. அந்த ஐடியல் வெயிட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஐடியல் வெயிட் கேல்குலேட்டர்னு ஒரு லிங்க் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ஐடியல் வெயிட், நீங்கள் அடைய விரும்பும் வெயிட், என்ன வெயிட் நீங்கள் இருக்கணும், உங்கள் ஏஜுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கும் என்ன வெயிட் நீங்கள் இருக்கணுங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த கேல்குலேட்டர் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை தெரிஞ்சிட்டோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து திருப்பி #TP சேலஞ்சுன்னு என்டர் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தற்போதைய வெயிட், கரண்ட் வெயிட் என்ன என்டர் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த ஐடியல் வெயிட் கேல்குலேட்டர் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கில் வந்து அது நீங்கள் என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்னு காட்டுறது, ஒரு ரேஞ்ச் காட்டும். அந்த ரேஞ்ச் என்ன, டார்கெட் வெயிட், உங்களோட ரேஞ்ச் என்னங்கிறதையும் என்டர் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த சேலஞ்ச் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ லெவல் 2ல் வந்து நீங்கள் 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களோட தற்போதைய வெயிட், உங்களோட டார்கெட் வெயிட், ஐடியல் வெயிட் என்ன நீங்கள் வந்து அந்த கேல்குலேட்டரில் பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணணும். இதுதான் இந்த லெவல் 2 சேலஞ்சோட அசைன்மெண்ட் உங்களுக்கு. அகெயின் இதுக்கு வந்து 24 hours, July 3rd எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்களோ July 3rd முடிவு பெறுவதற்கு முன்னாடியே இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் காமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் லெவல் 2 கிளியர் பண்ணிவிட்டு லெவல் 3க்கு போகிறீங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் இந்த ஆக்டிவிட்டியை வந்து உடனே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. இது வரைக்கும் இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் பரவாயில்ல. லெவல் 2 அண்ட் லெவல் 1 ஒரு நாளையே முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், எல்லாரோடையும் சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இட் இஸ் நெவர் டூ லேட். ஒரு நாளும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறோம் நம்ம உடம்பை பற்றி. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பேர் வந்து முதல் சுற்றை கிளியர் பண்ணி இறுதி சுற்றுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே வாங்க, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்கள், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம டிவி பேடி, பாண்டிச்செல்வி முத்துக்குமார் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாரையும் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லாரும் அவங்களோட ரெசிபீஸ்லாம் சூப்பராக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் அவுட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, ஒருத்தவங்க அப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கிருத்திகா வந்து வாக்கிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லோரும் வாக் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் கம்யூனிட்டியே அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ மறக்காமல் இந்த ஃபேஸ்புக் குரூப்பை இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. அதை நம்ம டீட்டெயிலாக லெவல் 3க்கான வீடியோ நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியல் வெயிட் கேல்குலேட்டருங்கிற நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது பிஎம்ஐ கேல்குலேட்டர் பேஜ் மாதிரி தான். இதில் யூஎஸ் யூனிட்ஸும் இருக்கும், மெட்ரிக் யூனிட்ஸும் இருக்கும். உங்களோட ஹைட் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் தெரிஞ்சால் மெட்ரிக் யூனிட்ஸுங்கிற டேப்பில் போயிட்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்க. உங்களோட ஹைட் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூஎஸ் யூனிட்ஸுங்கிற டேப்பில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். உங்களோட ஏஜ், உங்களோட வயது என்ன, நீங்கள் ஆணா பெண்ணா, அண்ட் உங்களோட ஹைட் என்ன, இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி கேல்குலேட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது பக்கத்துலேயே ரிசல்ட் உங்களுக்கு காட்டும். நிறையா பேர் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வச்சு
ஒரு ஐடியல் வெயிட் இந்த ஏஜுக்கு, இந்த ஜெண்டருக்கு, இந்த ஹைட்டுக்கு ஐடியல் வெயிட் என்னன்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே லாஸ்ட்டாக வரும்போது ஹெல்த்தி BMI ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அவங்களோட BMIயை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஞ்சை நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஐடியல் வெயிட் என்ன இருக்கணும், டார்கெட் வெயிட் இல்லையா, அந்த ரேஞ்சை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ உங்களை வந்து லெவல் 3 வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன். மறக்காமல் உங்களோட டாஸ்க்கை முடிச்சுட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணுங்கள். ஸோ லெவல் 3 சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கேன். வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.